லைஃப் படமே எடுத்துருக்க தேவையில்லைங்க, வேஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனு அப்படியே ஆகும்னு அப்படிலாம் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு ஒன்றும் மட்டமாக போயிடும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனீங்கன்னா ஒரு ஒன் டைம் பார்க்குற அளவுக்கு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் அவ்வளோ ஸ்லோவாக போகுதுங்க, ரொம்ப மெதுவாக போகுது. எதுக்கு இவங்க வந்து ஒரு கதையை வந்து ஒரு ஸ்ட்ராங் கதை இல்லாமல் ஒரு பேஸ் கதையை வச்சு மட்டும் கடைசி வரைக்கும் அதுவே கொண்டு போயிட்டு எமோஷனல் சொல்கிறாங்க. ஒரு எமோஷனல் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. எஸ்டிஆர் கமல் இல்லைங்க, ரெண்டு பேருமே அவங்களோட ஆக்டிங் வைஸ் படத்தில் அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் படத்தில் அவங்க கதைக்கு ஏற்ற அந்த கேரக்டர் செட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே செட் ஆகலை. இவர் வந்து ஜப்பானுக்கு நேபாள ஏதோ ஒன்று அங்கே போயிட்டு செத்துட்டு அவர் வித்தையை கற்றுட்டு வர மாதிரியும் திருப்பி வந்து இங்கே அடிக்கிற மாதிரியும் அப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த ரிவெஞ்சுக்கான அர்த்தமும் கிடையாது, ஒரு சாதாரணமாக இருக்குங்க. ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒரு ரொம்ப மெதுவாக போகுது. நம்ம மணிரத்ன படம் சார் படம்லாம் நிறைய பார்த்துருப்போம், பட் அவர் கதை வந்து மெதுவாக தான் போகும். பட் இந்த அளவுக்கு மெதுவாக போகும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டுங்க. நான் வந்து யார் இதில் ரெண்டு பேருமே எனக்கு எஸ்டிஆரும் பிடிக்கும், கமல் சாரையும் பிடிக்கும், மணிரத்ன சாரும் ரொம்பவே பிடிக்கும். பட் இவங்க வந்து இப்படி ஒரு படத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டுங்க. நீங்கள் வந்து படம் போய் பார்க்குறீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி நம்மள மாதிரி பசங்க வந்து ஜாலியாக போய் ஒன் டைம் பார்க்கலாம். ஃபேமிலியோடலாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சலாகி வருங்க, எப்படா படம் முடியுன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ படம் வந்து ஒரு ரொம்ப ஆவரேஜான பார்த்திங்க, பிலோ ஆவரேஜான படம். என்னோடய ரேட்டிங்னா பார்த்தீங்கன்னா 5க்கு 1.3 தான் கொடுப்பேன். இதை என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் நல்ல விதமாக சொல்லியிருப்பேன். ஏன்னா அதெல்லாம் ப்ரொமோஷன்ஸ், அதெல்லாம் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் சூழ்நிலையை நீங்கள் நினச்சி தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணதுனால படம் வந்து ஒரு டீசெண்டாக ஆவரேஜாக இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். இதில் முக்கியமானது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் சார் மியூசிக்கு அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அவரை பற்றி எந்த குறையுமே சொல்ல முடியாது. படத்தில் ஒரு ஸ்ட்ராங் கதை இல்லாதனாலே ஸ்க்ரீன் பிளே இல்லாததாங்க இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி செகண்ட் ஹாஃப் சரி ரொம்ப லேக் அடிக்கும். உங்களுக்கு விருப்பம் தான் போய் பாருங்க, பார்த்துருந்தா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஒர்க்ஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.